அதாவது நேர்மையானவங்க, உண்மையானவங்க, கரைவிடாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் டிமாண்ட்லாம் ரொம்ப பெருசாக வைக்கிறதில்ல, கொடுத்தா வாங்கிக்கிறது. நாங்களாம் கேட்க மாட்டோம், தந்தா வேண்டான்னு சொல்ல மாட்டோம். சார் இதுக்கு பேர் என்ன சார்? தூயாட்சியா? நேர்மையான ஆட்சியா? கரப்ஷன் இல்லாத ஆட்சியா? கமிஷன் இல்லாத, கலெக்ஷன் இல்லாத ஆட்சியா? 106 தொகுதியில் நம்மளோட ஸ்லீப்பர் செல்களை நான் இறக்கியிருக்கிறேன். இந்த ஸ்லீப்பர் செல்களை வச்சு ஒரு ஆய்வை நிகழ்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த 106 எம்எல்ஏக்களுடைய 1.5 மாத செயல்பாடு எப்படி இருக்கு, எங்கெங்க கை நீட்டிருக்காங்க, இல்லை கை நீட்டலையா, யார் நேர்மையாக இருக்காங்க, அதை வெளிப்படையாக பேசணும். நேர்மையாக இருக்கவும் இருக்காங்க, ரொம்ப நேர்மையாகவும் இருக்காங்க, ரொம்ப நேர்மையாகவும் இருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்தில் பேசுவோம். இது தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாவட்ட செயலர் போஸ்டிங் போட்டு தாரேன்னு சொல்லியே ஒருத்தட்ட 3 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க இந்த மகிழ்ச்சி அண்ட் கோ. அப்போ வலுவான வசூல் வேட்டை நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இது எங்க போய் முடிய போதோ? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.